அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கை மேம்பட உங்களோட சுயஜாதகம் பார்த்து வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது, சரிப்படுத்திக்கிறது நல்லது. சில பரிகாரங்கள் செய்யறதா இருந்தால் அதை செஞ்சுக்கிறது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கிறதுனால சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் தொடர்ந்து சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா உங்களோட வைப்பு, அதாவது உங்களோட பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போது பஞ்சாங்கத்துக்கு போகலாம். தேதி பார்த்தீங்கன்னா 23/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பிரதம திதி காலையில் 4:50 முடியுது. அதுக்கு பிறகு துதிய திதியாக இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 4:03 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க ரேவதி நட்சத்திரமாக இருக்கு. சூரிய உதயம் காலையில் 6:13க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 9:30 10:30 வரை, பகல் 1:30 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:12 நார்மலாக சொல்கிறது. ஆனால் சூரிய உதயத்தை கணக்கு போடும் போது 10:45 12:16 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 3:18 4:49 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:49 9:14 வரைக்கும் இருக்குது. இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, வேண்டுதலுக்கான கோவில்கள், உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், திருமணம், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நல்லது. அதே நேரம் துதியை திதியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முஞ்சி புல்லால் செய்ய வேண்டிய வேலைகள், திருமணம், பயணம் எல்லா விஷயத்துக்கும் சுப காரியங்களுக்கு ஏற்றது நல்லது. இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சித்த யோகம் இருக்குது. நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்யலைனாலும் நல்ல காரியங்கள் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு தெளிவு, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு பரிவு, துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சிக ராசிக்கு கவனம், தனுஷ் ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு பக்தி, கும்ப ராசிக்கு நலம், மீன ராசிக்கு உதவியாக இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம சாதகமாக கொண்டு போகிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நாள். பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிந்தனைகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள் நாளை பொறுத்தளவுக்கு நீங்களே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நிறைய காரியங்களை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். உங்களோட பதட்டத்தினாலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. இன்று பண சம்பந்தமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி எல்லாருமே இருக்கிறது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பார்த்து கவனமாக கையாண்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று வீட்டை தேடி சுப செய்திகள் வந்தாலும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகளுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் நல்ல பலனும் முன்னேற்றமும் தெரியும். தொழில் விஷயமா நவீன கருவிகள் வாங்குகிற எந்த ஒரு முயற்சியும் தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் பணம் சம்பந்தமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இன்று உங்களோட பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சில கடினமான சூழ்நிலைகளை காணப்படுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட சாதகமான பலன் காணுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது.
பதட்டப்படாதீங்க, கூலா இருங்க, பொறுமையா நிதானமா நாளை கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக தான் இருக்கும். வேலைகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படுத்தி அதன்படி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட கவனக்குறைவும் உங்களோட குழப்பமான மனநிலையும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட கொஞ்சம் ஈகோ காட்டுற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் கவனம் இல்லாம சில வார்த்தைகளை பேசி அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு. உறவுல மகிழ்ச்சியை நிலவ முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை நிதானம் தேவை. பதட்டத்தையோ கோபத்தையோ துணைக்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ காட்டாம இருக்கிறது நல்லது. இன்று அமைதியாகவும் ஒதுங்கி இருக்கிறதும் நல்லது. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக கிடையாது. எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதே நேரம் சேமிக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. கையில் இருக்கிற சேமிப்பு குறையாமல் பார்த்துக்க வேண்டிய நல்லா இருக்குது. வீட்டில் பணம் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பணப்பற்றாக்குறை பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. கவனமாக இருங்க, ஓய்வெடுங்க. தியானம் மேற்கொள்வது மனசுக்கு அமைதியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சாப்பாட்டில் கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திருப்தியும் மனநிறைவும் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பல விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நாளில் நீங்கள் நினைக்கிற காரியங்களை உங்களோட விருப்பப்படி நேரத்துக்கும் உங்களோட இஷ்டப்படியும் செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 11ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இருக்கிறது. வீட்டில் மனமகிழ்ச்சி நிலவும். அதே நேரங்களில் சந்தோஷமான சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. அப்பா அம்மாவோட ஆதரவு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். திடீர் உதவிகள், எதிர்பார்த்த நேரத்தில் திடீர் உதவிகள் கிடைக்கிறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு வர பணத்தை வச்சு இன்று கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று நன்மையான பலன்கள் அளிக்கிற விதமாக தான் நாள் முழுக்க இருக்குது. வாழ்வில் நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்க. உங்களுக்கு அனுபவ அறிவு இன்று நல்லாவே பலன் தர விதமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் உறவை பராமரிங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பக்குவமாக பார்த்து நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். உறவுகளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் என்னதான் சவால்கள் இருந்தாலும் நீங்கள் அதனை சமாளித்து நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற கடின உழைப்பும் கடின முயற்சியும் வாழ்க்கையில் மேம்படுத்துறதுக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறத்துக்கும் ரொம்பவே ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வேலைகளில் புதிய யுக்திகளும் புதிய வளர்ச்சிகளையும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்டேயும் காதலிக்கிட்டேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு. அதனால இனிமையான வார்த்தைகளை பேசி 2 பேரும் உங்களோட புரிதலோடையும் அனுநித்தியோடையும் அனுசரித்து போய்கிட்டு பல விஷயங்களை செய்யறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கோ இல்லை மாலையில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உறவுகளுக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் பெற்றோர் கூடயும் கூட பிறந்தவங்க கூடயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு நல்லா இருக்குது. சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்கால நலன் குறித்து சேமிக்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். எந்த நாளை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்களோ நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சிருக்கு. எந்த பாதிப்பும் இல்லை. ஜாலியாக ரிஷபராசிக்காரங்க நாளை கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கிரகநிலைகள்லையும் சில நடக்கிற விஷயங்கள்லையும் பார்க்கும் போது சாதகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தெளிவான சிந்தனைகள் இருக்குது. வளர்ச்சிக்கு வித்துவிடும் வகையில் நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட சமயோஜித புத்தியும் இன்னைக்கு பல விஷயத்துல சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியிலேயே குரு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு,
10ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வித்தாகும் நாளாக தான் இருக்கு. இன்று இனிய செய்திகள் காலையிலேயே வீடு தேடி வரா மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலைபளு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களோ புதிய விஷயங்களோ சேர்த்துக்கோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகம் நிறைஞ்சிருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது. சாதகமான பலன்கள், வளர்ச்சிகள் அதிகம், சிறப்பான சிந்தனைகள் உள்ள நாளாக தான் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. அதே நேரங்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு நிறைவை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களே உற்சாகமாக இருப்பீங்க. உங்களோட வேலைகளை விரும்பி செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் மகிழ்ச்சியும் வேலையில் உங்களோட செயல்திறனையும் திறமையும் நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குது. அதுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் நல்லாவே இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் ஒன்றா வெளியிடங்களுக்கு போவீங்க. உங்களோட வளர்ச்சியும் உங்களோட சில முன்னேற்றத்தையும் பகிர்ந்துக்க தொணக்கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வார இறுதி நாளுங்கிறதுனால அதுவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஜாலியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். இது காதலன் காதலிக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். சீரான பணப்புழக்கம், எதிர்பார்த்த வரவு, சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. பதட்டங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கும். நாளை காலையிலேயே திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. அதே நேரங்களில் பசங்க கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட வயதில் சின்னவங்க தம்பியாக இருக்கட்டும், கூட பசங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டமும் மனசில் தெளிவில்லாத பயமும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 9ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இருக்கிறதும், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் சில தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களை அறியாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக பிரச்சனைகள் வந்தாலும் லாபத்தில் குறை இருக்காது. நஷ்டமடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. சிக்கனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் மூலம் சின்னதாக உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இன்று சாதகமான பலன்களை எல்லாம் எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க. உங்களோட இலக்குகளை அடையணும்னா முழு முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் முடிஞ்ச அளவுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. அதுக்கு முன்னாடி சூழ்நிலைகளை யோசித்து பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். மனசை அமைதி பெற ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அவசியமாக இருக்குது. பார்த்து நாளை பக்குவமாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களுக்கு அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு கூட கவனமாக செய்ய வேண்டியதாக அவசியமாக இருக்கும். பணிகள் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் செய்கிறேன்னு செய்யாதீங்க. காலையிலேயே உங்களோட வேலைகளை, முக்கியமான வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட பேச்சில், அதாவது தகவல் தொடர்பில் நீங்கள் சொல்கிறது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தனைகளை பிரச்சனைகளை தவிர்த்துருங்க. அவங்க மேலே கோவப்படாதீங்க. பதட்டப்படாமல் தொணக்கூட அமைதியாகவும் மனசு விட்டும் பேசுறது நல்லது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் பசங்களோட பிரச்சனையும் பெருசாக்காமல் நாளை உங்களுக்குள்ள அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். குறைவான பணப்புழக்கம் காரணமாக நீங்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு கம்மியாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது, செய்ய வேண்டிய செலவுகள் அதிகம். உங்களுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. செலவுகளை தள்ளி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அமைதியாக பொறுமையாக பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறத விட நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஒதுங்கி இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட மனநிலை உங்களுக்கே ஒரு புதுசாக இருக்கும், மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு பதட்டமும் குழப்பங்களும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. தெளிவான சிந்தனைகள் இல்லாதனால எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் செய்யாதீங்க, முயற்சியே பண்ணாதீங்க. நாள் போகிற போக்கில் போகட்டும், இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு தள்ளி வச்சு கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசியில் கேது இருக்கிறதும், 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது. இன்று குழப்பமும் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. வெளிநபர்கள் கூட அதிகம் பேசாமல் இருந்தாலும் நல்லது. அது வீண் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் விரும்பிய பலனை அடையணும்னா எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு கவனமாக செய்யப்பட வேண்டியது அவசியம். உங்களோட செயல்களில் உங்களுக்கு திருப்தியே இருக்காது. மனசை அமைதியாக வச்சுக்க மந்திரம் சொல்கிறது, ஜபம் சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். சில விஷயங்களை பக்குவமாகவும் பொறுமையாகவும் கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பதட்டப்படாதீங்க. தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலையும் நல்லதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று பணியிடத்தில் நீங்கள் சிறந்த பலனை காணணும்னா கவனமாக முறையாக திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா, அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. வேலைகளில் ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு ஏதோ ஒரு மனசுல இனம் தெரியாத காரணத்தினால உங்ககிட்ட இருக்கிற குழப்பத்தை துணைக்கிட்ட காமிப்பீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் இல்லாம மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்று துணைக்கிட்ட ரொம்பவே பக்குவமாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை எடுத்து சொல்லி பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பார்த்து கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லதாக இருக்கும். இன்று உங்களோட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். யாருக்கும் பணம் சம்மந்தமாக கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி மனசை உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் இருக்குது. கண் பாதிப்பு ஏற்பட்டால் தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கோங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்துக்கும் நிறைவுக்கும் குறைவில்லை. ஆனால் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. வீண் சுகமாக இருக்கு, ஜாலியாக இருக்குன்னு வீண் விரயம் பண்ணாதீங்க. இது அடுத்து வர சில நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு இன்றைக்கே கொஞ்சம் முன்னேற்பாடாகவே சேஃப்டியாக இருந்தீங்கன்னா நல்லது. பாதிப்புகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எதிர்காலம் நினச்சி அதுக்குண்டான வகையில் இன்றைய நாளை திட்டமிட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்குது. அதனால் அதிக சந்தோஷம் கிடைக்குது. வீண் விரயம் பண்ணாதீங்க. 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. வியாபாரத்தில் உங்களோட மதிப்பு மரியாதையும் மேலோங்கி இருக்கும். பணவரவு நல்லா இருக்குது, சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் மிக கஷ்டமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு துணிச்சல் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். திடீர் பணவரவு கிடைக்கிறது. கடன்கள்
செலவுகளை குறைக்கிறதுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை பெறத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. மனைவி வழி உறவினர்கள் வருகையில், துணை வழி உறவினர்கள் வகையில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களோட விருப்பங்கள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறத்துக்கும் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தெளிவான மனசு, நல்ல ஒரு பிராட் மைண்டடோட நாள் முழுக்க உங்களுக்கு முன்னேற்றமான வகையில் பலன் தரும் விதமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் மிகுந்த திருப்தியை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவும், தொழிலில் கஸ்டமர்களோட ஆதரவும், புதிய விஷயங்களை கையெழுறதுக்கும், பல இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. வேலையில் எதிர்காலம் குறித்த வளர்ச்சி நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட செயல்பாடுகள் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட நல்ல ஒரு உறவை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேரும் பரஸ்பர இனிமையான வார்த்தைகளை பேசி ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது காதலர்களுக்கும் பொருந்தும். உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் வளரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுங்க. பயன் தர விதத்தில் நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அதனால் சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள வகையில் இது தேவையாக அமையும். ஜாலியாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக நாள் முழுக்க சிறப்பாகவே தான் இருக்குது. கவலையே இல்லை. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சிறப்பான நாள். மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. எல்லா விஷயத்திலையும் சாதகமான பலன்கள் உண்டு. நீங்கள் உங்களுடைய நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலை வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் செய்ய நினச்ச காரியங்களையும் செய்ய விருப்பப்பட்ட காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இருக்கிறது. மகிழ்ச்சிக்கே குறைவில்லை. சந்தோஷத்துக்கு நிலையில்லாத சந்தோஷம், திருப்தியான மனநிலையோட இருப்பீங்க. 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும். பொருளாதாரம் குடும்பத்தில் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கு சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். பயணங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தில் பல போட்டிகளுக்குள்ள நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வளர்ச்சிகள் பெறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாகவும் உங்களோட புதிய யுக்திகளை நல்ல ஒரு பாராட்டு விதமாகவும் தான் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியும் தொழிலையும் லாபம் தரக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு எதிர்காலம் குறித்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்று வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும். முக்கிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு நாள் சிறந்ததாக தான் இருக்குது. அதுவும் நல்ல பலன் தர விதமாக தான் இருக்குது. உங்களுக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை மூலிமா இன்று நல்ல பலன்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலைகளில் பல புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாக தான் நாள் கொண்டு போவீங்க. உங்ககிட்ட இருக்கிற கடின உழைப்பும் கடின முயற்சியும் பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்களோட சிறந்த செயல்பாட்டுக்கு உங்களோட செயல்திறனுக்கு எதிர்கால வளர்ச்சி குறித்து ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் துணை கூட சகஜமான அணுகுமுறை. இது காதலர்களுக்கும் பொருந்தும். நல்ல ஒரு மனசு விட்டு நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்துகிற விதமாக நடந்துக்குவீங்க. நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்கள் நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். இன்று பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கு கொண்டாடும் நாளாக தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவே இருக்குது. உங்களோட சேமிப்பு நிலை உயரும். எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரங்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாத வகையில் செலவுகளும் பயனுள்ள விதமாக தான் இருக்குது. குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க. திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க. உங்களோட அமைதியான சூழ்நிலை, அமைதியான மனநிலை காரணமாக நாள் சிறப்பாக இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லை.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. கொஞ்சம் கவனமா இருக்கனால, ஏன்னா நீங்க பொறுப்புகள் காரணமா உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு மந்தமா ஏனோ தானோன்னு உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. வீட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பேசும்போது நிதானமா பார்த்து பேசுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க பொறுமைய கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா ஒ நிறைய விஷயங்கள் நீங்க பேசுற வார்த்தைகளால சிலர மனச வருத்தக்கூடிய விதமா இருக்கும். அவங்க திரும்ப பேசும்போது உங்களுக்கு மனசு இன்னமும் வருந்தக்கூடியதா தான் இருக்கு. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இருக்கிறதும், 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை, குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கனால செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணவரவு சுமாரா தான் இருக்கும். தேவைகளை நிறைவேற்ற சில கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கு. பசங்களால தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம். அதை கண்காணிக்கணும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மேலதிகாரிகள் கிட்ட நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. வீண் பிரச்சனையை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். சில நன்மையான பலன்கள் காணணும்னா எல்லா விஷயத்தையும் பொறுமையோடையும் சிந்திச்சு நம்பிக்கையோடையும் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்று நீங்க செய்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். எங்கேயும் உங்களோட தன்னிலையோ கட்டுப்பாட்டையோ இழக்காம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவு இல்லை, அது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதே நேரங்களில் ஓவர் ப்ரெஷர் இருக்கிறதுனால உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக வேலைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சில கருத்துக்களை உங்கள் துணைக்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. கோவப்படாதீங்க. கடுமையாக எதுவும் சொல்லாதீங்க. சகஜமாக நடந்துக்கிட்டு பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. பசங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரதிபலிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கோவத்தையும் எரிச்சலையும் துணைக்கிட்ட தான் காதலன் காதலிக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இன்று தவிர்க்கிறது நல்லது. காதலுக்கு உகந்த நாளாக கிடையாது. அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. நீங்கள் தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. சேமிக்கிறதுக்கு இல்லைனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அசௌகரியம் காரணமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் இல்லை, தோலில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோடையும் பாதி குழப்பத்தோடையும் தான் இருக்கீங்க. காலையிலேயே ஏதோ ஒரு இனம் புரியாத வருத்தமோ, ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு, ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்ற மாதிரி உணர்வுகள் உங்களை பெற்று இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நாளை புத்திசாலித்தனமாகவும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாமையும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவே அவசரப்படாதீங்க. விரைவாக முடிவு எடுக்காதீங்க. செய்கிற காரியங்களை உடனே செஞ்சிடணும், இப்போவே செஞ்சிடணும்லாம் செய்யாதீங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இருக்கிறதும், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் இன்று எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நிதானத்தோட செயல்படுறது நல்லது. உற்றார் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்படும். பிரச்சனைகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கவனம். சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும், தாமதம் இருக்கும். அதெல்லாம் பெருசாக குழப்பிக்காதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்பவே கவனமாக தேவை. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் சிந்தனைகள் ஒருநிலைப்படுத்தாமல் ஏதோ சில சூழ்நிலைகள் உங்களுக்கு தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயமா புதிய நட்பு ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீங்க. வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது நல்லது. இன்று உங்களோட வளர்ச்சி நோக்கி செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. உங்களோட இலக்குகளில் வெற்றி அடையணும்னா உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை முழுசாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது, அதில் அலைச்சல் இருக்கும். அதே நேரங்களில் நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட முடிஞ்சா இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. காதலர்கள் இன்றும் சந்திக்காம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது. ஏன்னா இன்று உங்களோட பதட்டமும் குழப்பமும் துணைக்கிட்டேயோ காதலன் காதலிக்கிட்டேயோ கோவப்படுற மாதிரியும் எரிச்சல் படுற மாதிரியும் தான் நடந்துக்கிற விதமாக இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கும். காதலர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா கணவன் மனைவியாவது சண்டை போட்டால் இன்னொரு நாளில் சேர்ந்துக்கலாம். காதலன் காதலி ரொம்பவே கவனமாக இருங்க. எந்த ஒரு வார்த்தையும் பார்த்து பேச வேண்டியது துணைக்கிட்டையும் நல்லா பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று தொலைதூரத்திலேருந்து வர வேண்டிய பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. அது வரத்துக்கு தாமதமாகிற மாதிரி இருக்குது. அதை நம்பி எந்த ஒரு வாக்கும் கொடுக்காதீங்க. வரவு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு கவலையும் டென்ஷனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளாலையும் நொந்து போய் இருந்த நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம், வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா, அவசரப்படாமல் சில விஷயங்களை யோசித்து செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கும். இன்று உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 3ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது. இன்று குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளுக்கு உண்டான பேச்சுகள், அதே நேரங்களில் கூட பிறந்தவங்களோட வழியில் அனுகூலம் கிடைக்கும். சில ஆதாயங்களும் அவங்க மூலியமா இருக்குது. கணவன் மனைவி வழியில் ஏதாவது ஒரு ஆதரவு இல்லைன்னா அவங்க மூலியமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தொழிலில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு நாள். பயணங்கள் போகிறதுக்கோ வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று தேடி வரக்கூடிய நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க துடிப்பாக தான் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, உறுதி எல்லாமே உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட உறுதியான போக்கு மற்றும் மன உறுதி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தர விதமாக இருக்குது. சிறப்பான நாளாக தான் மகர ராசிக்கு இருக்குது. பயன்படுத்திக்குங்க. உங்களோட புத்திசாலித்தனம் இன்று நல்ல ஒரு பளிச்சிடுற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவியாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. அது மூலயமா நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறந்த அங்கீகாரமும் வளர்ச்சியும் இருக்குது. இன்று வேலையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு அமையும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஜாலியாக உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நட்பான அணுகுமுறையை மேற்கொண்டு 2 பேரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாளை கொண்டு போவீங்க. ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காதலர்களுக்கு இன்று ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. திருமணமானவர்கள் உங்களோட பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்க இந்த நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்குது. பணத்தை சுப காரியங்களுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்வீங்க. செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு செய்யறதுக்கும் பயனுள்ள வகையில் லாபம் பெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று சௌகரியங்கள் அதிகம். சுகவாசியான வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். கவலையே படாமல் மகர ராசிக்காரங்க நாளை கொண்டு போகலாம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா நிறைய இன்னைக்கு உங்களோட பொறுப்புகள் காரணமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. வீட்லேயும் சரி மனசு ஒத்தி போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. வேலை பலு ப்ரெஷர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். மனசில் ஏதோ ஒரு குழப்பமோ செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கனால பதட்டங்களோ ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ராசியிலே புதன் செவ்வாய் ராகு இருக்கிறது ரொம்பவே டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி இருக்கிறது
5ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் இது எல்லா விஷயத்துலையும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. விருப்பம் இல்லாமல் சில விஷயங்கள் செஞ்சு அது பிரச்சனைகளும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பசங்களால் மன அமைதி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயமா வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுக்கு பின்னாடி அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக தேவை. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் லேட்டாக வரும். அதெல்லாம் காலையிலே எதிர்பார்க்க வேண்டாம். வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. இன்று முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. அப்படி இல்லைன்னா முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியம். அது உங்களுக்கு நன்மையை அளிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நாள் கொஞ்சம் சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் நிறைய சிந்தனைகள் ஓவர் திங்கிங் இன்னைக்கு நிறையவே இருக்கும். அதே நேரங்களில் வேலையும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கு முடியாமல் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஈகோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது தவிர்க்க வேண்டியது அவசியம். ஓப்பனாக பேசுங்க. அதே நேரங்களில் இன்று வார்த்தைகளால் கணவன் மனைவிக்குள்ளேயும் காதலர்களுக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலையை பார்த்து எந்த வார்த்தையை பேசணுமோ அதை பேசுங்க. அவசரத்துலேயும் கோபத்துலேயும் ஏதாவது வார்த்தையை விட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பக்குவமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் துணைக்கிட்ட அமைதியாக ஒதுங்கி இருக்கிறதோ இல்லைன்னா அமைதியாக நடந்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட செலவுகளில் கட்டுப்பாடு தேவை. பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும். அவங்க கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அது தேவையில்லாத செலவாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியத்துக்கு சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. வெளியில் எதுவும் சாப்பிடாம வீட்டில் சாப்பிட்றது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் தூக்கம் இல்லை, டென்ஷன் அதிகம், ப்ரெஷர் அதிகம், ஓட்டம் அதிகம், இப்படின்னு நிறையவும் நெகட்டிவே இருக்குது. முதல்ல பாசிட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இருக்கிறது. 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு. தேவையில்லாத விஷயங்களுக்காக வீட்டில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது சுப செலவுகளாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் உங்களோட தெளிவான சிந்தனைகள் வெற்றியை தர மாதிரி இருக்கும். நண்பர்கள் சந்திச்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக தரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. சுப காரியங்களில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது. வேலையில் வேலை வலுவும் இருக்குது. அதே நேரங்களில் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறீங்கன்னா வெற்றிகளும் கிடைக்கும். பார்த்து சூழ்நிலைகளை கையாளலாம். இன்று சில குடும்ப பிரச்சனை காரணமாக மனசில் ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு எண்ணம், குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் சிறப்பாக செயலாற்ற முடியும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு மனசில் தூக்கம் இல்லை, மனநிலையில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது, தெளிவான சிந்தனைகள் இல்லாதனால நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பணிகளை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களோட வேலைகளை ஜாக்கிரதையாக செய்யுங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களால் சில கூட வேலை செய்கிறவங்களால சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் போகும். அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட உங்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை நீங்களே மனசில் நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஏதோ ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. முழு அன்போட அவங்க கூட பாசமாகவும் நட்பாகவும் பேசி பழகுனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்சால் நட்பாக ஜாலியாக வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
இன்று பணம் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்குது. அதனால சூழ்நிலைகளை பார்த்து செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா கடன் வாங்காமல் தவிர்க்கலாம். தேவையில்லாத கடன் ப்ரெஷரையும் டென்ஷனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்திலையும் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காகவும் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக இருங்க, மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது எங்களுக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வியூஸ் போக போக தான் எங்களுக்கும் புதிய விஷயங்களை முயற்சி செய்யறதுக்கும் சில புதிய முயற்சிகளை செஞ்சு அதே நேரங்களில் உங்களுக்கு பயனுள்ள விதங்களில் சில பலன்களை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. எல்லா ராசிக்கும் பொதுவான பலன்கள் தான் இருக்கு. சொன்ன மாதிரி இந்த சனி பயிற்சி எந்த ஒரு விஷயமும் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு வரைக்கும் பெருசாக பலன் தர விதமாக தான் இல்லை. அதே நேரங்களில் உலக அமைப்பில் உலக பிரச்சனைகளில் பிரச்சனைகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கவனமாக மே 15 மே 30 வரைக்கும் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை பார்த்து ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். உங்களோட சுயஜாதகம் பார்க்குறது நல்லது. நன்றி, வணக்கம்.